Hi friends, நான் திலக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு PNG எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். மொபைல் போன்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க PNG கிரியேட் பண்ணலாம். இதுக்கு நீங்க கஷ்டம் பிக்சார்ட்டோ இல்லனா போட்டோஷாப்ல போய் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த எடிட்டிங் ஆப்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட்லயே உங்களுக்கு PNG கிரியேட் பண்ணி கொடுக்குது. ரொம்பவே ஈஸியா உங்களோட PNG கிரியேட் பண்ணலாம். சோ உங்களுக்கு Facebookா இருக்கட்டும் Instagramல நீங்க போஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்களோட பேக்ரவுண்ட் வேற லெவல்ல சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு முக்கியமான விஷயம் PNG மேக் பண்றது. சோ இத கிரியேட் பண்ணி ஈஸியா உங்களோட பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணி வேற லெவல்ல உங்களோட போட்டோஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சீக்கிரமா ஒரு சின்ன ஸ்டெப்ஸ்லயே எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இந்த பேக்ரவுண்ட் இரேசர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இரேசர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே லோட் த ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை எந்த சைஸ்க்கு கிராப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு பாசிபிளாக இந்த தேவையில்லாத இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி மேலே டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இமேஜ் கிராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இமேஜ் கிராப் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், மேஜிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், மேனுவல், ரிப்பேர், ஜூம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரஷோட சைஸ் கொடுத்துருக்காங்க 15. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ அப்படின்னு கொடுத்தோடனே இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா. ஸோ இதை ஈஸியாக ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆட்டோ ஆப்ஷன் வச்சுட்டு நீங்கள் என்ன கலர் ரேஸ் பண்ணுவதுலேருந்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இரேஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த PNG ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக மேட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபெராரியோட இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மேஜிக் அப்படிங்கிறத இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது இரேஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்டு ரீடோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸ் பக்கம் ரேஸ் ஆகாமல் உங்களுக்கு மற்ற பிக்சர் மட்டும் ரேஸ் ஆகும். ஸோ இதுதான் மேஜிக் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட PNG நீங்கள் ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த டயர்லாம் ரேஸ் ஆகலை, பட் அதை சுற்றி இருக்கிற அந்த மற்ற ஆப்ஜெக்ட் மட்டும் ரேஸ் பண்ணும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்கும் எது இமேஜ் எது மற்றது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரேஸ் ஆகாமல் அதை சுற்றி இருக்கிற பிக்சர்ஸ் மட்டும் ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரேஸ் பண்ணிக்கலாம். ரிப்பேர் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த போர்ஷன் தேவையில்லாமல் அழிச்சிட்டிங்களோ அந்த போர்ஷனை ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் அப்படின்னா நாமளாக நம்ம இப்படி இரேஸ் பண்ணுவோம்ல அதுதான். ஸோ இதுதான் ஈஸியாக நீங்கள் இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ உங்களோட ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் பண்ண பின்னாடி மேலே டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்மூத்னஸ். அந்த பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இல்லை 4, 3 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு PNG கிடச்சிடும். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் டேரெக்டாகவே சேவ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்கள் PNG நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரியான ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நிறைய வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும், நான் போடுற வீடியோஸ்லாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நான் திலக், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வித் திலக்.